Hello everyone, welcome to CSAT அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ்ல நம்ம பார்ட் நம்பர் 23 பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது. ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களை ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? வாங்க கொஷின்ஸ்குள்ள போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும், நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். லெட்டர் சீரீஸ்ல இருந்து எவ்ரி இயர் கொஷின்ஸ் இருக்கு. கிட்ட லெட்டர் சீரீஸ்னா கோடிங், டீ கோடிங், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ல கேட்பாங்க. ஓகே, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மாடல்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கோட் லாங்குவேஜ்ல சிஸ்டம் அப்படின்றத சிஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. நேர AENRERன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ராக்ஷனுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, சிஸ்டம் என்ன நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். அந்த வேர்டை சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே சரி பாதியா பிரிச்சு ஃபர்ஸ்ட் செட்டை இன்வெர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. சரி பாதியா பிரிச்சிருக்காங்க. 6 லெட்டரை சரி பாதியா பிரிச்சு SYS ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. SYS ரிவர்ஸ். அடுத்தது அந்த செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, TEM, அதே ரிவர்ஸ்ல MET. புரிஞ்சுதா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியரர் NEARER சரி பாதியா பிரிச்சிருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்க? AEN செகண்ட் ஆஃப் சரி பாதி அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து ரிவர்ஸ்ல RER. அப்ப ஃப்ராக்ஷன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்கு. அது சரி பாதியா பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த C கிட்ட கோடு கிழிச்சிருப்பீங்க. அப்போ CARF, அடுத்தது NOIT. ஸோ இதுதாங்க சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப CARF NOIT எங்க இருக்கு? லாஸ்ட் ஆப்ஷன். இதெல்லாம் நீங்க பார்த்ததுமே ப்ரிடிக்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப முக்கியமான மாடல். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு கொஷின். சரியா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஷினை ஒரு 2-3 தடவை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின் புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸில் வந்து காம்படிட்டிவ் ஒருத்தர் வந்து 6 ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் வைக்க போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் இங்கே இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். 6 ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கெட் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஆப்பிள் கொண்டு வர போகிறான்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டோரி ரொம்ப முக்கியம். இப்போ த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, த காம்படிட்டர் கேன் பிக் ஒன்லி ஒன் ஆப்பிள் அட் ஏ டைம். இப்போ நான் ஒரு தடவை ஓடுறேன்னா ஒரு ஆப்பிள் தான் எடுத்துட்டு வரணும். மறுபடியும் அதை கொண்டு வந்து கூடையில வச்சுட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணணும், அடுத்த ஆப்பிள் நான் கொண்டு வர போகணும். அப்போ இந்த மாதிரி நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பிள் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆப்பிளுக்கு எனக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஹவு மச் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஹேவ் டு ரன் இஃப் தி பக்கெட் இஸ் 5 மீட்டர் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஆப்பிள். அப்போ நான் பக்கெட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் எடுக்க பாருங்க, அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம் இருக்கு. போக 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 3 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதுதான் பக்கெட்டு. அப்போ நான் முதல் தடவை போய் எடுக்கிறேன். ஆப்பிள் 1 எடுக்க மொத்தம் 5 ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் 1, ஆப்பிள் 2, ஆப்பிள் 3, ஆப்பிள் 4, இங்க ஆப்பிள் 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் 1க்கும் அந்த பக்கெட்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்தது அந்த ஒரு ஆப்பிள் 1க்கும் ஆப்பிள் 2க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே, அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ இங்க 3, இங்க 3, இங்க 3 இருக்கும். இப்போ நீங்க தான் அந்த பர்சன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த பக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு 5 மீட்டர், வரதுக்கு 5 மீட்டர். அப்ப ஆப்பிள் 1க்கு எவ்வளவு மீட்டருங்க நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருந்திருக்கும்? 10 மீட்டர். இதுவே பக்கெட்ல இருந்து மறுபடியும் ஆப்பிள் 2க்கு போனோம்னா 5 + 3 8 மீட்டர். போக 8, வர 8 எவ்வளவுங்க வந்திருக்கும்? 16. அடுத்தது 22, அடுத்தது 28, அடுத்தது 24, அடுத்தது 40. ஏன்னா ஆப்பிள் 5க்கு வரப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போகிறதுக்கு 20, வரதுக்கு 20, 40. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆன்சர் ஆப்ஷன் டி 150 மீட்டர். இது லாஜிக்ஸா பண்ணணும். சில பேர் ஏபிஜிபில கூட கொண்டு போவாங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சா நீங்க சம்ஸ் எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து டைரக்ஷன்ல இருந்து ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி கிரிட் கொஷின் தான். கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணா கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே கிரிட்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இப்படி தான் இருக்கும். கரெக்டா? இதுதான் கிரிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்பயும் சொல்றேன், ஸோ அவன் ஸ்டோரி வெவ்வேறு விதமாக கொடுப்பான். அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு முக்கியமே இல்லை. அந்த கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நார்த் சவுத் போகுது, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாமே. ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். மேல இருக்கிறது நார்த்து, இது ஈஸ்ட், இது சவுத்து, இது வெஸ்ட்.
இப்போ உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். எப்பயுமே ஒரு பர்சன் இந்த டைரக்ஷனாவே சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஹி ஸ்டார்டட் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ரோட்ஸ். ஸோ பிளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கு, அதை இன்டர்செக்ஷன் ஆயிருக்கு. 3 கிலோமீட்டர் நார்த் நோக்கி போயிருக்காரு. நல்லா பாருங்க, 3 கிலோமீட்டர் நார்த் நோக்கி போயிருக்காரு. இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர். அகைன் என்ன பண்ணியிருக்காருன்னா 3 கிலோமீட்டர் இங்கிருந்து வெஸ்ட் நோக்கி போயிருக்காரு. இது ஒரு 3 கிலோமீட்டர். அகைன் அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சவுத் நோக்கி ஒரு 4 கிலோமீட்டர். இது ஒரு 3 கிலோமீட்டர், இது ஒரு 1 கிலோமீட்டர். சவுத் நோக்கி ஆக மொத்தம் 4 கிலோமீட்டர் வந்திருக்காரு. விச் நல்லா பாருங்க, விச் ஃபர்தர் ரூட் குட் பிரிங் ஹிம் பேக் டு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நான் இங்க நின்றுட்டு இருக்கீங்க நீங்க, ஓகேவா? இப்போ நீங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்கன்னா இப்போ இங்க இருந்து எந்த டைரக்ஷன் போகணும்? அவரு ஈஸ்ட்ல ஒரு 3 கிலோமீட்டர் அவரு போயிருக்கணும். அங்க இருந்து நார்த் நோக்கி ஒரு 1 கிலோமீட்டர் போனாருன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போயிடலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரணும்? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் போகணும், 1 கிலோமீட்டர் நார்த் போகணும். செகண்ட் ஆப்ஷன் தான் நோட் பண்ணிக்கோங்க. லாஜிக் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்துருக்கோம். நம்ம எக்ஸாக்டா எனக்கு இயர் ஞாபகம் இல்லை, மேபி 2013-14 இந்த இயரால வந்த ஒரு கொஸ்டின் தான் இது. ஞாபகம் இருக்கா? எல்சிஎம் எடுக்க சொல்லியிருந்திருப்பேன் நான். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிடைச்சிருக்கும். 60 கிடைச்சதுமே 180 டேஸ். அப்போ 60 நாட்களுக்கு ஒரு தடவை மீட் பண்றாங்கன்னா 180 டிவைட் பை 60 போட்டீங்கன்னா 3. அப்போ 3 டைம்ஸ் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கொஸ்டினை பார்த்துருக்கோம். அதனால தான் நான் ஜஸ்ட் இங்க கொஸ்டினை படிக்காமலே ஆன்சர் சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதே கொஸ்டின் தான் அதுவும், அப்படி ரிப்பீட் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. சக்சஸிவ் கான்செப்ட்ல நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். எக்காரணத்தை கொண்டு புத்தகத்திலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டோரிஸை போய் பார்த்துறாதீங்க. அவனுங்க கொஸ்டினை ரொம்ப டெப்தா கொடுத்து வச்சிருப்பானுங்க. அது எக்ஸ்பிளேஷன்ஸ் டெப்தா கொடுத்துருப்பானுங்க. கொஸ்டினை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க, ஓகேவா? இஃப் தேர் இஸ் a policy that 1/3 of population of a community has migrated every year one place to some places போயிட்டு இருக்கா. அப்போ ஒவ்வொரு வருஷமும் 1/3 பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் பாப்புலேஷன் த கம் ஆஃப்டர் 6 இயர் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் தேர் இஸ் நோ ஃபர்தர் க்ரோத், ஸ்டாக்னண்டா தான் பாப்புலேஷன் இருக்கு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் 1/3 போய்கிட்டே இருக்காங்க. அப்போ 6 வருஷம் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ 1/3 பாப்புலேஷன் இனிஷியலா போறாங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2/3 இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த 2/3 பாப்புலேஷன் தான் இதே ப்ராசஸ் 1/3 போயிருக்காங்க. அது எத்தனை இருக்கு? 6 இயருக்கு. இவ்வளவுதாங்க சம் முடிஞ்சு போச்சு. அப்ப 2/3 ஹோல் பவர் 6. 2 பவர் 6 என்னங்க வந்திருக்கும்? 64. 3 பவர் 6னா 729. அப்போ 64 டிவைட் பை 729th பார்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் தான் ரிமைனிங் இருந்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி. ஒண்ணுமே கிடையாது, கான்செப்ட் மட்டும்தான். புரிஞ்சுதா? ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்னைக்கான டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.